கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக ரட்சகரமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்க எல்லாரையும் நேரடியாக உங்க வீடுகளில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இந்த வார்த்தையை இப்போ உங்கள் சிரசில் வச்சு ஆசீர்வதிக்கிற அப்படியே தலைமையில கையை வச்சு நீங்கள் சொல்லுங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் சொல்லுங்க, எண்ணி முடியாத அதிசயங்களையும் சொல்லுங்க, ஆண்டவர் எனக்காக செய்கிறார். இந்த வார்த்தை உங்கள் சிரசில் உட்கார்ந்துருச்சு. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் அப்படின்னா இன்னைக்கு பிறகு ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்கள் பெரிய காரியமாக இருக்கும். அது மனுஷன் ஆராய்ஞ்சு பார்த்தா, யோசிச்சு பார்த்தா இது எப்படிரா நடந்துச்சுன்னு உங்களால் விளங்கி கொள்ள முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை செய்யும்படி பெரிய திட்டங்களோடு ஆண்டவர் இன்றைக்கு உன் மத்தியில் எழுந்தருளி வர்றாரு, உன் வீட்டில் வர்றாரு. பெரிய திட்டங்கள், நீ நினைக்கிறதெல்லாம் சின்ன சின்ன திட்டங்கள். ஆண்டவர் பெரிய திட்டம் ஒன்று குறித்து வச்சிருக்கார். தாவீது நினைச்சு பார்க்காத பெரிய திட்டங்களை தாவீதை கொண்டு ஆண்டவர் செய்தார். மோசே நினைச்சு பார்க்காத பெரிய திட்டங்களை மோசையை கொண்டு செய்தார். யோசுவா நினைச்சு பார்க்காத பெரிய திட்டங்களை யோசுவாவை கொண்டு செய்தார். யோசேப்பு நினைச்சு பார்க்காத பெரிய திட்டங்களை யோசேப்பை கொண்டு ஆண்டவர் செய்தார். அந்த ஆண்டவர் உன்னுடைய பலத்தையோ உன்னுடைய ஞானத்தையோ அறிவையோ நம்பி அவர் உன்னை பெரிய ஆள் ஆக்க போறதில்லை. ஆடுப்பினால் அலைஞ்ச தாவீதை தான் அரசனாக்கினார். அரசாங்கத்தில் வேலை செய்த அவனுடைய அண்ணன்மார்களை கூட அவர் ஆண்டவர் ராஜா வாக்கலை. இன்னைக்கு உன்னுடைய டேன் நாள். நீ யோசித்து பார்த்தா, இமேஜின் பண்ணி பார்த்தா, ஆராய்ஞ்சு பார்த்தியன்னா, இது எப்படி நடந்தது, எனக்கு இது எப்படி நடந்தது, நானா இதை செய்தேன், என்ன கொண்டா இந்த காரியம் நடந்துச்சு, நானா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து முடிச்சேன், என்னால் நம்பவே முடியலையே. உன்னால் நம்ப முடியாது. ஏன்னா உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். இன்னைக்கு நொந்து நூலாகி என்னால் எதுவும் செய்ய முடியலை, எதையும் சாதிக்க முடியலை, நான் என்ன இருந்து என்ன பிரயோஜனம், யாருக்கும் பிரயோஜனம் இல்லையே சொல்லி கொண்டிருக்கிறாயா, இன்னைக்கு இயேசுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடு, உன் இருதயத்தில் இடம் கொடு. அவர் பெரியவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வார். அதுக்கு வேற எங்கேயும் எக்ஸாம்பிள் தேட வேண்டாம். நானே சொல்லுவேன், நான் நினைச்சு பார்க்காத ஒரு லெவலில் கர்த்தர் இன்னைக்கு வச்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய அபிஷேகம், வல்லமை, வரங்களை கொடுத்து ஜனங்களுக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள், அதனுடைய நிறைவேறுதல்கள், தொடும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறது, கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. எப்படி நடக்குங்க? நல்லா யோசிச்சு பார்த்தா, எனக்கா இந்த வல்லமை, எனக்கா இந்த வரங்கள், எப்படி இது எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு? எனக்கு தகுதி இல்லை, ஒண்ணுமே இல்லாம தான் இருந்தேன், எனக்கு படிப்பறிவு கிடையாது, சாதாரண ஒரு +2 முடிச்சுட்டு காலேஜ் பாதியில் டிஸ்கன்டினியூ பண்ணனா, இன்னைக்கு எவ்வளோ பயங்கமையா பயன்படுத்துறாரு. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு என்ன அர்ப்பணிச்ச, ஆண்டவரே இந்த கழுதைக்கு மேலே யார் உட்காருங்க ஆண்டவரே. ஆண்டவர் உட்கார்ந்தாரு, மகிமையா 4 பேருக்கு பிரயோஜனமாக வச்சிருக்காருங்க. எனக்கு என் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, நான் பிரயோஜனமா இருக்கிறேன். இன்னைக்கு ஊருக்கே பிரயோஜனமா, தேசத்துக்கு பிரயோஜனமா வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை உன்னை கொண்டு செய்ய போகிறார். உன் மூலமாக கர்த்தர் செய்ய போகிறார். அது மட்டும் இல்லை, எண்ணி முடியாத அதிசயங்கள். அப்படின்னா கவுண்ட்லெஸ் மிரக்கிள்ஸ். உன்னால் எண்ணி முடியாது. அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு அற்புதம் நடக்குன்னு சொல்றாரு, அதிசயம் நடக்குன்னு சொல்றாரு. இன்னைக்கு என்ன அதிசயத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாய்? என்ன அற்புதத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற? ஆண்டவர் செய்வார். ஆண்டவரே எனக்கு வேலையே இல்லைன்னு சொல்றியா? ஆண்டவர் நல்ல வேலையை கொடுத்து நல்ல மிச்சம் பிடிக்க வச்சு ஒரு நல்ல சொந்த வீட்டை கட்டி அழகாக அதில் குடியிருக்க கர்த்தர் உதவி செய்வார். எனக்கு இன்னும் வேலையே இல்லைன்னு இருக்கிறியா? நல்ல வேலையை கொடுத்து நல்ல கல்யாணம் பண்ணி வச்சு, ஆண்டவரே முன்னே கல்யாணம் பண்ணி வச்சு நல்ல சந்ததியை கொடுத்து 4 பேருக்கு பிரயோஜனமாக ஆண்டவர் வைப்பார். படிப்பே வரலைன்னு சொல்றியா? ஞானத்தை கொடுத்து உன்னை எழும்பி பிரகாசிக்க வைப்பார். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற ஆண்டவர் இன்றைக்கு இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உனக்குள் வந்து தங்கியிருந்து இந்த காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவாராக. ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? பிரதர் காட்வின் லிஜோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு சரியான வேலை கிடைக்காமல் தடையாக இருந்தது. என்னுடைய சகோதரருக்கும் 3 வருடங்களாக வேலை கிடைக்காமல் இருவரும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம். இப்படிப்பட்ட நிலைமையில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு
தமிழ் இமெயில் வழியாக ஜெப விண்ணப்பங்களை அனுப்பி எங்களுக்கு வேலை கிடைக்க ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்து அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பை மேட்டிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கும் பண்ணுகிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்ற இந்த 2 வாக்குத்தத்த வசனங்களை அனுப்பியிருந்தார். நானும் என்னுடைய சகோதரரும் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை வைத்து ஜெபித்து கொண்டிருந்தோம். கர்த்தருடைய கிருபையினாலும் சகோதரர் ஸ்டீபன் அவர்களுடைய வல்லமையான ஜெபத்தினாலும் என்னுடைய சகோதரருக்கு சவுதி அரேபியாவில் நிர்வாக உதவியாளர் அப்படின்னு அசிஸ்டன்ட் அட்மின் ஆக வேலை கிடைத்துள்ளது. மேலும் எனக்கு UAEயில் சேஃப்டி ஆஃபீஸராக வேலை கிடைத்தது. பாருங்க, ஒரே வீட்டில் 2 பேர் வேலை இல்லாமல் இருந்தாங்க. 2 பேருக்கு அரபு தேசத்தில் சூப்பர் போஸ்டை கொடுத்த ஆண்டவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் உங்களுக்கு செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபை இவர்களை சூழ்ந்து கொள்வதாக. ஆண்டவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எழுந்தருளுவீராக. இந்த வார்த்தைகள் இவர்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக, தடைகள் உடைக்கப்படுவதாக, கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. ஆண்டவரே, இன்றைக்கு காட்வின் லிஜோ சொன்ன இந்த சாட்சியின்படி ஆண்டவரே, புழுதியிலே கிடக்கிற என் பிள்ளைகளை உயர்த்தி ராஜாக்கள் மத்தியிலே நீர் உட்கார வைப்பீராக. தேவனுடைய ராஜ்யம் இவர்கள் ஒவ்வொருவர் மேல் ஸ்தாபிக்கப்படுவதாக. இவர்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஒரே குடும்பத்தில் 2 பேர் வேலை இல்லாமல் இருந்தார்கள். 2 பேருக்கும் கர்த்தர் மகிமையான வேலையை கொடுத்து இன்றைக்கு சாட்சி சொல்ல வைத்தது போல கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் அப்படிப்பட்ட அபிஷேகம் இறங்கட்டும். என் பிள்ளைகளுக்கு நிரந்தர வேலைக்கு வழி திறந்து கொடுத்து 4 காசு சேமித்து லைஃப்பில் சூப்பராக செட்டில் ஆகும்படி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக என்ற வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளுக்கு நடக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாளைக்கு காலையில் 9:30 மணிக்கு நம்முடைய மும்பை ஜெப கோபுரத்தில் அடிமை வருகிறேன். அங்கே ஒரு குடும்ப ஆசீர்வாத கூடுகை காலையில் 9:30 மணியிலிருந்து இருக்குது. நீங்கள் யார் யாரெல்லாம் அங்கே இருக்கிறீங்களோ மும்பை பகுதியில் எல்லாரும் வந்து கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ ஆல். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.